சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சாமி பாட்டு கேட்டாவே எனக்கு சாமி வந்துரும். ப்ளீஸ் அது போடாதீங்க. இந்த கோவில் ஃபங்ஷன்லாம் போனா, இந்த மேளம் அடிச்சாவே வந்துட்டு சாமி வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாமி இறக்குறதுக்கும், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு 3 மாசம் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடவுள் நம்மகிட்ட வந்துருவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இது 2க்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு? சம்டைம்ஸ் இவங்க வந்து இறக்குவாங்க சாமிய. இந்த உரிமை அடிச்சு வர அடிச்சு. சொல்லி, அது அப்படி இறக்குவாங்க. அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் பண்ணல. ஓகே. நான் நாம் நம்ம வந்து மந்திர ஜபத்தில் மந்திர உச்சரிப்புல தான். மந்திரத்துக்குன்னே ஒரு அதிர்வு இருக்கு. ஆக்சுவலா சாமி ஒரு ஒரு நபருக்குள்ள இறங்கணும் அப்படின்னா, இது என்னோட ஒப்பீனியன். ஒப்பீனியன். ஓகே. இது யாரையும் புண்படுத்துறதுக்கோ, யாரையும் இது பண்றதுக்கோ கிடையாது. உனக்கே தெரியும் நான் யாரையும் ஃபாலோ பண்ண எஸ். மாட்டேன். என் குருநாதர் தான் என் கடவுள் காமாட்சி தான். ஸோ, அப்போ வந்து ம், யாரையும் எனக்கு வெளியில எப்படின்னு தெரியாது. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல 40 வாட்ஸ் தான் தாங்குங்கிற இடத்துல ஒரு 1000 வாட்ஸ் போட்டா என்ன ஆகும்? அது வெடிச்சிடும் இல்லையா? வெடிச்சிரும். அப்போ நம்ம பாடிக்கு இவ்வளோ தான் தாங்கணும்னு இருக்கு. கடவுளுங்கிறது ஒரு பேராற்றல். அது அப்படி ஒரு எலக்ட்ரிஃபையிங் எனர்ஜி. பவர். அந்த எனர்ஜி நமக்குள்ள இறங்கினா அந்த உடம்பு தாங்காது இல்லையா? கண்டிப்பா. நம்மளால எப்படி அந்த ஆற்றலை தாங்க முடியும்?